ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் இருக்குதா இடது பக்கம்? சரி, இப்போ வாங்க இங்கேயே பார்த்துருவோம். கிரேஸ் போட்டிங்களா? பார்த்தீங்களா? இப்போ இந்த சர்ச்சில் ஒரு கிளிக் பண்ணுங்க. பண்ணியாச்சா? முதல் வசனம் எங்கே வருது? ஆதியாகமம் ஆர் ஜெனிசிஸ் 6:8. பாருங்க, என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் எப்படின்னா, ஒரு டாபிக், ஹலோ கவனிங்க, ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கும்போது பைபிளில் முதல்ல எங்கே அது வருதோ அதுதான் அதோடைய என்ட்ரன்ஸ். அது வழியாக போகணும். எங்கேயோ பாதியிலிருந்து என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்போ முதல்ல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அங்கே தான் கிருபைங்கிற வார்த்தை என்ன செய்யுது, தொடங்கு. இது கேஜேவியில். ஆனால் நீங்கள் என்ஐவியில் போய் பார்த்தீங்கன்னா அது இல்லை. என்ஐவி வச்சுருக்கீங்களா யாராவது? என்ஐவி பைபிள் ஆப்பில் வாசிங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி ஃபேவர், அதனால் கிரேஸ்ன்னு போட்டால் என்ன செய்யாது, வராது. ஃபேவர் வேறு, கிரேஸ் வேறு, ரெண்டு வித்தியாசமான வார்த்தை எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் கேஜேவி இதில் பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வசனம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த வசனம் அவ்வளோத்தையும் டைம் எடுத்து என்ன செய்யணும், படிக்க. வேறு என்ன வேலை? வேறு இதுதான் நம்முடைய மெயின் வேலை. இதுதான் மெயின் வேலை. சும்மா அதை இதை நோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது இவ்வளோ படித்து முடிக்கும்போது நீங்கள் கிருபை பெறுகிறீங்க. கிருபை என்னான்னு தெரியும், எது கிருபை இல்லைன்னு தெரியும். உண்மையிலே நீங்கள் கிருபை என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. இப்போ பாருங்கள், கிருபைன்னு இருக்குது இல்லையா? அந்த கிரேஸில் 2580 இருக்கு இல்லையா? 2580 இதில் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. என்ன வருது? கென். இப்போ கிருபைக்கு எபிரேய வார்த்தை என்னது? கென். சத்தமாக சொல்லுங்க, கென். இப்போ அதோட அர்த்தத்தை பாருங்க. ஃபேவர், கிரேஸ், சாம், எலிகன்ஸ், அக்செப்டன்ஸ், இதெல்லாம் வருது. ஆனால் கீழே வரும்போது ஸ்ட்ராங்ஸ் டெஃபினிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் கிரேஷியஸ்னஸ் இஸ் த ஆப்ட் வேர்டு. அதுக்கு சரியான வார்த்தை என்னது? கிரேஷியஸ்னஸ், கிருபையாய் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் சப்ஜெக்டிவ்லி கைண்ட்னஸ் ஆர் அப்ஜெக்டிவ்லி பியூட்டி. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, என்னது? பியூட்டி. கிருபை ஒரு அழகு தான், பியூட்டி. ஃபேவர், கிரேஸ், ப்ளசன்ட், ப்ரெஷஸ், ஃபேவர்ட் என்கிற அர்த்தம் வருது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கேன் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வருது? அதோட ரூட் வேர்டு. சத்தமாக சொல்லுங்கள், அதோட வேறு ரூட் எங்கேருந்து வருதுங்கிறதுக்கு இந்த நம்பரை கிளிக் பண்ணு. இந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன வேர்டு இருக்குது? கானான். அந்த கானான் இல்லை, அந்த கானான் இல்லை, இது வேற கானான், இது நபர் இல்லை. கனான் அப்படின்னா அதுதான் இதனுடைய ரூட் வேர்டு. அது என்ன சொல்லுது? டு பி கிரேஷியஸ், ஷோ ஃபேவர், பெட்டி, கிரேஷியஸ்னஸ், சீக் ஃபேவர், இம்ப்ளோர், நிறைய வருது. இப்போ பாருங்கள், ஸ்ட்ராங்ஸ் டெஃபினிஷன் வாங்க. எ பிரிமிட்டிவ் ரூட் கம்பேர் ப்ராப்பர்லி டு பெண்டு. பாருங்க, கிருபை எந்த வார்த்தையிலிருந்து வருது? பெண்டு, தாழ்மை. கிமல், அந்த ஒட்டகத்தை போல் என்ன செய்யணும்? பாருங்க, தாழ்மைக்கு இது ஒரு இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் அந்த காலத்தில் இந்த காலத்திலையும் பிராமணர்களை வீடு வாசல் எப்படி இருக்கும்? தாந்துரும். எப்படி தான் போகணும்? மாடு மாதிரி போனால் தலை காணாது, குனிஞ்சு தான் என்ன செய்யணும்? உள்ளே போய் நூந்து. அது ஏன் அப்படின்னா, நீ ஒரு தாழ்த்தி என்ன செய், வீட்டுக்குள்ளே வா, பெருமையாக வராது. அப்படி தன்னை விட வயசில் மூத்தவங்க முன்னாடி கால் மேல் கால் போட்டு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. ஆனால் இப்போ கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். ஜாக்கி சான் சொல்லுவார், எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே நான் சடான்னு எழும்பி இப்படி சொல்லுவேன். ஆனால் நான் என் மகன் ரூமுக்குள்ள போகும்போது அவன் இப்படி காலாட்டிட்டு ஹாய் ஹாய் டாடி அப்படிங்கிறான். அவன் ஒரு சூழலில் சாக்ஸ் அங்கே கிடக்குது, ஒரு சூழலில் சாக்ஸ் இங்கே கிடக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் அதை ப்ராப்பராக அடிக்க வைக்கலாம், அடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸே கிடையாது. என்ன கிடையாது? கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸே கிடையாது. நம்ம ஊரில் நமஸ்தேன்னு சொல்கிறோம் இல்லையா? வெளிநாடுகளில் கை குலுக்கலாம் இல்லையா? கொரோனா டைமில் கை குலுக்கல இல்லையா? இப்படி தானே சொல்கிறோம். இது எவ்வளோ அருமையானே தெரியுமா? கையில் தான் அத்தனை கிருமியும் இருக்குது.
இது ஒட்டும் வேணாம் சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், நமஸ்தே நமஸ்தே. சைனீஸ் நமஸ்தே, ஜாப்பனீஸ் நமஸ்தே, மேண்டாரியன்ஸ் நமஸ்தே. டொனால்ட் ட்ரம்ப் கையை பிடிச்சி குலுக்கிறதுலே அவனுக்கு தோளு கீழே இறங்கிடும், ஒரே குலுக்காரு அவங்களுடைய. அப்போ இந்த வேர்டு வருது பாருங்க 26 இதில் பெண்டு, ப்ராப்பர்லி டு பெண்ட் ஆர் ஸ்டூப் இன் கைண்ட்னஸ், அதாவது இறக்கத்தோட. அது எப்படி தெரியுமா, அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் ராஜாவை பார்க்க போகும்போது, திருவிதாங்கூர் மகாராஜா பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்தில் துண்டு போட்டிருப்பாங்க இல்லையா, துண்டை எடுத்து இப்படி உதறிட்டு இந்த கைக்குள்ளாடு கொடுத்துட்டு எஜமானனே அப்படி நிற்பா. அதுக்கு பேர் தான் கிரேஸ். நமக்கு என்ன கிருபை கிருபை கிருபை. இப்போ ஒரு அடி உள்ளே போயிடும் இல்லையா, தாழ்மை பெண்டு. அதுதான் சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார், எவன் பெண்டு பண்ணுறானோ அவனுக்கு கிருபை அளிக்கிறார், நிமிர்ந்து நடக்கிறவனுக்கு இருக்கிறதையும் எடுப்பார். ஸோ இப்படி இதுக்குள்ளாடி போய் நீங்கள் என்ன செய்யணும், இது அடுத்து பாருங்கள், ஃபேவர் பெஸ்ட்டோ நிறைய இருக்கும். உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய படிச்சுக்கலாம். இப்போ கவனிங்க, அதை கிளிக் பண்ணோடனே கேனான் வந்து இல்லையா, கேனானுக்குள்ளே இன்னொரு நம்பர் இருக்குது பாருங்க, அடுத்த ஸ்டெம், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணும்போது கானா அப்படின்னு ஒரு வேர்டு வருது. கானா 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 அப்படின்னா டு டிக்ளைன் பாருங்க, இன்க்ளைன் டிக்ளைன் இன்க்ளைன் பெண்ட் டவுன். பாருங்க, கிருபைன்னா எங்கேருந்து வருது பாருங்க, கிருபை என்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா குனிதல், பெண்ட் பண்ணுதல், தாழ்த்துதல் என்பதிலிருந்து வருது. ஓகேயா? இப்போ அங்கே இன்னொரு வேர்டு இருக்கு பாருங்க, 2603, மறுபடியும் அது கேனானுக்கு நேராக போகுது. அப்போ கிருபை என்பது என்ன, தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். பெண்ட், வாழ்க்கையை பெண்ட் பண்ணணும், தாழ்த்தணும், அதுக்கு பேர் தான் என்னது, கிருபை. இப்படி நீங்கள் கிருபையை எடுக்கிறீங்க. இப்படி நீங்கள் எடுத்து இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மக்கள் அப்படியே ஆன்னு இருக்கும். எத்தனை மணிக்கூர் நீங்கள் பேசுங்க கேட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு நீங்கள் அரிசி கொடுக்கல, என்ன கொடுக்குறீங்க, சோறும் இல்லை, இட்லி தோசை ஆப்பம் மெதுவடை என்னென்ன கொடுக்குறீங்களோ. அடுத்த மீட்டிங் இத்தனாம் தேதி சொன்னோன்னே ஆளுக்கு முன்னாடி நிச்சயமாக வந்துருப்பான், சொல்லுவான் நல்லா பண்ணார் நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது அவனுக்குள்ளே இருக்கும், அது போகாது. ஏன்னா நீங்கள் ஒரு பிக்டோரியல் லாங்குவேஜ் அவனுக்கு என்ன செய்கிறீங்க, கொடுக்குறீங்க. சரி, இப்போ வாங்க, இப்போ பாருங்க, இங்கே கிரேஸுக்கு வந்துடுங்க. இப்போ 2580 இருக்கு இல்லையா, 2580, இந்த கிரேஸை அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. 2580 இல்லாமல் வேற ஒரு நம்பர் வருதான்னு பாருங்க. என்ன நம்பர் வருது, அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, எந்த வசனம்னு சொல்லுங்க. 2580 தான் வருது. 2580 தவிர வேற என்ன நம்பர் வருதுன்னு சொல்லுங்க. இதுவரை வரல பாருங்க. எஸ்ரா 9:8 வாங்க, 8467 வந்தீங்களா. எஸ்ரா 9:8 இங்கே கிரேஸுக்கு பாருங்க வேற நம்பர் வருது. இதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும், அட்வான்ஸ் லெவலில் போகணும் நீங்கள். இப்போ அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்க, அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. என்ன வேர்டு வருது, டெக்கினா. டெக்கினா கிரேஸுக்கு இன்னொரு வேர்டு என்னது, டெக்கினா. அதுக்கு அர்த்தம் பாருங்க, ஃபேவர் சப்ளிகேஷன். கிருபைனா என்னது, கெஞ்சி கேட்குதல், இறங்கி கேட்குது. ஐயா தாழ்மையோடு கேட்குறேன். நம்ம வந்து பெட்டிஷன் சொல்லுகிறோம், மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு. அந்த காலத்தில் பெட்டிஷன் எழுதும்போது மதிப்புக்குரிய ஐயா, ஐயா அப்படின்னா அது ரொம்ப தாழ்மையான வார்த்தை. எங்கள் ஊர்லலாம் அப்பாவும் ஐயான்னு தான் கூடுவாங்க. நம்ம இடங்களில் அப்படி இருந்தது, இப்போ அது மாறி போயிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்க, டெக்கினா. சத்தமாக சொல்லுங்கள். ஏம்மா நான் காட்டிகிட்டே இருக்கிறேன் இல்லை, அதே பாருங்க, டெக்கினா. இப்போ கீழே இன்னொரு நம்பருக்கு பாருங்க, 2603, திரும்ப அங்கே போகுது பாருங்க. எங்கே போகுது, கானான் போகுது. அப்போ இதில் அந்த கானானுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது
பென் டவுன் இது சப்ளிகேஷன், இறங்கி விண்ணப்பித்தல், கேட்தல், பரிந்து பேசுதல் என்கிற அர்த்தம் வருது. என்டிட்டி, ஃபேவர், கிரேஸ், சப்ளிகேஷன். ஓகே, அடுத்து பாருங்க, அந்த டெக்கினா. சரி, இன்னும் வேறு வேர்டு வருதான்னு பாருங்க, வேறு ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்க. எரேமியா 14:21 வாங்க. எரேமியா 14:21. டிஸ்கிரேஸ்ன்னு இருக்கு இல்லையா, 50:34. நாபால், நாபால்னா முட்டாள்னு அர்த்தம், ஃபூலிஷ், ஃபூலிஷ். இது கிரேஸுக்கு எதிரான வார்த்தை. கிரேஸ், டிஸ்கிரேஸ், அதுக்கு எதிரான வார்த்தை. அடுத்து வாங்க, இப்போ பாருங்க, நேர புதிய ஏற்பாட்டுக்கு வர்றீங்க. லூக்கா 2:40. 2:40 என்ன வருது? கேரிஸ். கேரிஸ்ல இருந்தா கரிஷ்மா எல்லாம் வருது. கேரிஸ், கேரிஸ்னா என்ன அர்த்தம்? கிரேஸ். that which affords joy, pleasure, delight, sweetness, charm, loveliness, grace of speech, goodwill, loving kindness, favor, merciful kindness எல்லாம் வருது. the spiritual condition of one governed by the power of divine grace, தேவனுடைய கிருபையினால் கட்டுப்படுத்தப்படுகிற ஆவிக்குரிய தன்மை. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? a gift of grace, carries. கொஞ்சம் அப்படி தள்ளி இல்லைங்க, அங்கே கேமரா மறைக்காதீங்க. இப்போ பாருங்க, இந்த நம்பரில் கிளிக் பண்ணுங்க, 5463 5463. கேரோ, கேரோங்கிற வேர்ட்லேருந்து வருது. இந்த கேரோ தான் இதனுடைய பிரைமரி வெர்பு, இதனுடைய ஸ்டெம், ரூட் வேர்டு. கேரோவிலிருந்து கேரிஸ் வருது. இப்போ பாருங்க, கேரோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டு பி ஃபுல் ஆஃப் சியர். சேர்னா என்னது? கிளாஸில் ஒட்டிக்கிட்டு சேர்ஸ் அப்படிமா, அந்த சியர், சந்தோஷம். தட் இஸ் காம்லி ஹாப்பி. அப்போ கிருபைங்கிற வார்த்தை இங்கே எங்கேருந்து வருது? சந்தோஷத்திலேருந்து வருது. இவரை பார்த்தா கிருபை பெற்றவரை போல் இருக்கு, ஆனால் பேச மாட்டார், ரொம்ப நாங்கியா இருக்கிறார். அதாவது ஜான் ஜெபராஜில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சிரித்து சந்தோஷமாக எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? எது செய்தாலும் சிரிச்சிட்டு பண்ணுறாங்க இல்லையா? எது செய்தாலும் சிரிச்சிட்டு பண்ணுறாங்க இல்லையா? அதே ஒரு சந்தோஷம் தானே. நம்ம ஆட்கள் வெள்ளையும் வெள்ளையும் சிப்பாயும் போட்டு மீசையெல்லாம் எடுத்துக்கிட்டு சிரிப்பு வர மாட்டேங்குது இல்லையா? இங்கே பாஸ்டர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் ஊழியர் கூட்டத்துக்கு. நேற்றுக்கு என்கிட்ட சொன்னார், சிரிக்கவே மாட்டேங்கிறாங்களே பாஸ்டர் உங்கள் ஊரில் அப்படின்னு. சிரிக்க மாட்டாங்க. அதுக்கு அவன் என்ன பண்ண? இயேசு சிரித்தாரா? பைபிள் எங்கேயாவது இயேசு சிரித்தார்னு இருக்கா? அழுதார்னு தானே இருக்குது. அவர் அழவே மாட்டார். ஒரு முறை அழுதுட்டார், அதை எழுதி வச்சிருக்கு. அவர் எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார், ஆனால் எழுதலை. ஒரு முறை கண்ணீர் விட்டார், அதை எழுதி வச்சிருக்கு. இதை அவன் உல்ட்டா பண்ணிடுறான், சிரித்தார் அப்படி கம்முன்னு இருப்பான். இந்த ஊழியர் கூட்டத்தில் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க, வெள்ளைக்காரங்க, அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிறது அவ்வளோ தூங்கு மூஞ்சா இருக்கும், ஒரு உற்சாகம் இல்லை, சந்தோஷம் எல்லாம் அப்படியே இருப்பாங்க. ஆனால் பாட்டு, பிரியமானவனே ஆத்மா வாழ்வது போல, செத்த ஆத்மா வச்சுக்கிட்டு ஆத்மா வாழ்வது போல பாட்டு நடக்கும். அப்போ கிருபை என்பது சந்தோஷம் வந்தால் கிருபை வரும். என்ன வரும்? எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னாலே கிருபை ஆட்டோமேட்டிக்காக வரும். கிருபை என்பது முதல்ல வாரது எங்கே வரும் தெரியுமா? முகத்தில் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். சிரிக்கிறது காசு கொடுக்கணுமா என்ன? ஒரு முறை நான் ஒரு பெரிய ஜவுளி கடையில் நின்று, ஒரு டீமாக வந்தாங்க, ஒரு குடும்பம் கல்யாணத்துக்கு துணி எடுக்க வர்றாங்க. இங்கிருந்து தொடங்கி அங்கே வரைக்கும் எல்லா சேலையும் விரிச்சு 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 பார்க்குறாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறேன், இது எங்கே முடியுமா, நித்தியமாக போகுதே அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் விரித்து போட்டு மொத்தமாக இறங்கி போகுது. இப்போ நான் கேட்டேம்மா, இவ்வளோ சாரியை விரித்து போட்டிங்களே, இதை மடிக்கிறதுக்கே 10 பேர் 10 நாள் ஆகுமே, அது பார்க்குறதுக்கு காசுங்க கொடுக்கணும், பார்க்குறது தான் காசு கொடுக்க வேணாமே, நாங்கள் பார்த்துக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறோம். இதே மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடாது, எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாட்டையும் சிரித்து பேசணும், எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்.
சபையில் உள்ளே போனால் சிரிப்புக்கு குறைவு இருக்கக்கூடாது, அழுகைக்கு குறைவு இருக்கணும், சிரிப்புக்கு குறைவு இருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் கிருபையை இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் கவனிச்சிங்களான்னு பார்க்குறேன். கிருபைங்கிற வார்த்தையை இப்போ 2 காரியத்தோடு கனெக்ட் பண்ணுறோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் கிருபைன்னு எதோட கனெக்ட் பண்ணுவோம்? பெண்டு, அடுத்து சப்ளிகேஷன். புதிய ஏற்பாட்டில் கிருபை எதோட கனெக்ட் பண்ணுறோம்? மகிழ்ச்சி. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்துடுங்க. சேர்த்து 3ஐயும் உங்கள் மக்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிருபைன்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். உட்காருங்க. இவர்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கும் பொழுதும் இந்த ஷமா பாடிட்டு தான் உயிரை விடுவாங்க. இவங்களுடைய கஷ்ட காலங்களில் இந்த ஷமா பாடுவாங்க. இவங்களுடைய யுத்த காலங்களில், பேரிடர் காலங்களில் இந்த ஷமா பாடுவதன் மூலம் அவர்கள் பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் தலைமுறை தலைமுறையாக பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஷமா தான் எபிரேயர்களுடைய நம்பர் 1 ப்ரேயர், நம்பர் 1 பாட்டு, நம்பர் 1 வசனம். என்ன வசனம்? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ என்னோட பைபிள் எடுங்க. ஒருவரே யாவே 447. ஓகே, 6:4 பாருங்க. இந்த வசனம் 6:1 வாசிக்கணும். நீ உன் யாவே ஏலோகிமுக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ முன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும், சத்தமாக சொல்லுங்கள், எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் யாவே ஏலோகிம் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் யாவே ஏலோகிம் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய யாவே ஏலோகிம் ஒருவரே யாவே. சரி, இப்போ இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாட்டு. அது பேர் என்னது? ஷமா. ஷமா சொல்லுங்க. ஷமா, ஷமா. இஸ்ராயேல் அடோனாய், எலோஹேனு அடோனாய் ஏகாத். இது இவ்வளவு எல்லாருக்கும் அங்கே ஒரு கிளியராக தெரியுதா? இன்னும் பெருசாக்கணுமா? சரி சரி. இப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் பாட போகிறீங்க. இந்த பாட்டு தரவாக ஆயிடணும். உங்களோட ப்ரேயரில், உங்களோட லைஃப்பில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். எழும்பலாமா? இப்போ இதை வாசிங்க. ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேனு அடோனாய் ஏகாத். ஏகாத்னா என்னது? One in unity. One in unity. Not numerically one. One in unity. இப்போ இதை நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹீனு அடோனாய் ஏகாத். Hear, O Israel, the eternal one is our God. The eternal God alone is our God. இப்போ சொல்லுங்க. ஷமா இஸ்ரேல் அடோனாய் எலோஹேனு அடோனாய் ஏகாத். என்னோட மொழிபெயர்ப்பில் அதை வாசிங்க ஒருத்தர். ஹீரோ இஸ்ராயல், இஸ்ரேலே கேள், நம்முடைய யாவே எலோஹிம் ஒருவரே யாவே. எல்லாமே பன்மை தான், நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. இப்படி சொல், இஸ்ரவேலே கேள், நம்முடைய யாவே ஏற்படாது. இது வீணில் சொல்கிறது இல்லையே. ஆனால் அவங்க அடோனை ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற வேர்டு என்னது? யாவே ஏலோஹிம். ஏலோஹிம் என்பது தேவன், யாவே என்பது அவருடைய பேர். ஹீரோ இஸ்ரேல், தி லார்ட் அவர் காட், தி லார்ட் இஸ் ஒன். உட்கார்.
ஜெபிக்கும் போது ஒரு 2-3 தடவை இதை பாடிட்டு நீங்கள் ஜெபிக்க தொடங்கிட்டீங்கனாலே அது பாட்டு ஓடிட்டு, அந்நிய பாஷை அப்படியே ஓடிட்டுரு, ஜெபம் அப்படியே ஓடிட்டுரு. எந்த கஷ்டத்துலேயும் இதில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் இருக்கிறார், அவரை கூப்பிடுங்க. என் நாமத்தை சொல்லும் எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதி. என் நாமத்தை சொல்லும் எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதி. இந்த 2 நாட்களில் நீங்கள் படித்த நாமங்களை, நினைவில் இருக்கிற நாமங்களை சொல்லுங்கள். பைபிளில் முதல்ல இருக்கிற நாமம் எது? பெரஷித் எலோஹீம். சுத்தமாக சொல்லுங்கள், எலோஹீம், 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 எலோஹீம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எலோஹிம் பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். எல்லாரையும் அப்படி பிளஸ் பண்ணும். உபாகமம் என்னாகமம் 6:22 ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை அவர்கள் மேல் சொல்லி அவர்களை ஆசீர்வதி. பைபிள் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை படிக்கணும். இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் பாருங்கள், வயல்வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ போவாசங்க நிற்கிறாரு. அவங்க என்ன சொல்ல, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உம்மோடு இருப்பாராக. எல்லாத்துலேயுமே யாவே உன்னை ஆசீர்வதிப்பாராக, யாவே உன்னோடு இருப்பாராக. இப்படி இந்த பிபிலிக்கல் பழக்கம் நமக்கு வரணும். எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது நல்லது தான். ஆனால் ஆஃப்ரிக்கன்ஸ் பாருங்கள், ஒருத்தர் பார்த்தோன்னே ஐ எம் பிளஸட் அப்படிம்பாங்க. எப்படி? ஐ எம் பிளஸட், நான் எப்படி இருக்கேன்? ஆசீர்வாதமாக இருக்கு. ஐ எம் பிளஸட், ஐ எம் பிளஸட், ஐ எம் பிளஸட். சொல்லுங்கள், ஐ எம் பிளஸட். எலோஹிம் பிளஸ் யூ. பைபிள் இருக்குல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதுக்கு பைபிள் எப்படி இருக்கு? யாவையால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். யாவையால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள், யாவையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்னியமிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டவர்கள், யாவையினால் தெரிந்து கொள்ளப்பட்டு யெஷுவா இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை பெற்று பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக வந்திருக்கிற நாம தான் பூமியிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர். யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட். தரித்திர மைண்டு நம்ம விட்டு மாறணும். யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட். உலகத்தில் யார்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. யார்கிட்ட தான் கேட்கணும்? வெள்ளக்காரர். ஏல் ஷடாய் என்ன அர்த்தம்? பால் கொடுக்கிற தேவன். ஏல் ஷடாய். ஆபிரகாமை மல்கிசேதேக்கு எப்படி ஆசீர்வதித்தார்? ஏலெலியோ ஆசீர்வதி. பக்கத்தில் பார்த்து இருக்கிறவங்க பார்த்து, ஏலெலியோனால் ஆஸ்வதிக்கப்படுகிறீர். இந்த நாமங்களை மறந்துடாதீங்க. இந்த நாமங்களை அப்படியே மனசில் நினைச்சிங்க, வச்சிங்க. இந்த நாமங்கள் பயங்கரமான நாமங்கள். இந்த நாமத்தை சொல்லும் பொழுது 91 சங்கீதம் கடைசி வசனத்தில் யெஷுவாய் அங்கே என்ன செய்கிறாரு? இருக்கிறார். யெஷுவா என்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம், வல்லமையுள்ள நாமம். இப்போ நாம் மறுபடியும் எங்கே வர போகிறோம்? ஆல்ஃபாபெட். இனி நீங்கள் எல்லாம் வாசிடலாம் இல்லையா? சரி. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை ஊற்றி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவர் தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவர் தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர் குறையில்லையே. மறுபடியும் ஆல்பபெத்தை மறக்காமல் அவ்வளோத்தையும் சொல்லுவோமா? பிடிக்க போகிறேன், அடுத்து பாஸ்டர்கள் கொடுக்க போகிறேன். சொல்லாமா? அலஃப், பெத், ஊஃப், ரெஷ், ஷின், தாவ். திரும்ப சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். டெத், யோத், கஃப், லாமத், மீம், நூன், சாமிக், ஐன், பே, சேத், ஊஃப், ரெஷ், ஷின், தாவ். இனி பாக்கி இருக்கிறது உங்களுடைய திறமை. கிருபையும் திறமையும் ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் ஒரு வேர்டை பார்த்தோன்னே அது என்ன வேர்டு, அது சேடு, அது சாமேக், அது ஐன், அது ஷின் அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியான அந்த நாலேஜ் இருந்து அப்படின்னா இதில் நீங்கள் தேறினவர்களாக மாறுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எப்போ வேணுமானாலும் கேட்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.